இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th இங்கிலீஷ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய 3rd ப்ரோஸ் ஃபர்கெட்டிங். இந்த ப்ரோஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரோஸ் நேம் ஃபர்கெட்டிங். ஸோ இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் லிண்ட். அதாவது ஃபர்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறதி. இந்த ஸ்டோரியில் ஆத்தர் மக்கள் எந்தெந்த சூழ்நிலையில் எதை மறக்கிறாங்க, ஆத்தரோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ப்ரோஸில் சொல்லியிருக்காங்க. இந்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கதை மாதிரி இருக்காது, அங்கங்கே நிகழ்ந்த சம்பவங்கள், அதுக்கப்புறம் மறதியை பற்றின சில விஷயங்கள் இந்த யூனிட் இருக்கும். இப்போ இந்த ப்ரோஸ்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஸ்டோரியோட கண்டினியூவாக இதில் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். பெரும்பாலான நேரங்களில் அவர் அந்த கொடையை எடுத்துகிட்டே போக மாட்டார். வாழ்நாளில் கொடையை தொலைச்சதே இல்லை இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய ஆள் தான். நம்மளில் சில பேர் பார்த்தீங்கன்னா மறதியால் நிறைய பொருட்களை அங்கேயே வைக்கிறது வழக்கம். பயணம் செய்யும்போது சில பொருட்களை பார்த்தீங்கன்னா தவற விட்டுடுறோம். ஒரு சராசரியான மனிதர் பார்த்தீங்கன்னா தன் சென்று சேர வேண்டிய இடத்துக்கு அந்த பொருட்களை எல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதாவது ட்ரெயினில் அதிகம் யார் தொலைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அடல்ட்டை விட யங்ஸ்டர்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்களுடைய மெமரி நார்மல் பர்சனை விட மெமரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கிரிக்கெட் பால், அதுக்கப்புறம் பேட்டு, ஸோ இதெல்லாம் தான் ட்ரெயினில் மறந்து விட்டு போயிடுறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். அதாவது விளையாடிட்டு திரும்பி ஊருக்கு வரும்போது அவங்களுடைய இமேஜினேஷன் ஃபுல்லாக விளையாட்டு மைதானத்திலே தான் இருக்கும். இன்கேஸ் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஹீரோயிக் ஷாட் இது அப்படின்றதுலேயே அவங்களோட மைண்டு போயிட்டுருக்கும். இன்கேஸ் அவங்க தோற்று போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அது எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம், எந்த இடத்துல தப்பாக செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுலையே அவங்களோட மைண்டு ஓடிட்டுருக்கும். உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கம்மியே இருப்பாங்க. அந்த கேமோட மெமரிஸ்லேயே அவங்க இருக்கனால ட்ரெயினை விட்டு இறங்கும் போது இந்த மாதிரி பொருட்களை அவங்க மறந்துடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு இந்த சின்ன சின்ன பாலு, பேட்டு, இது எல்லாத்தையும் நம்ம மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிறது நினைவுக்கு வர்றது கிடையாது. அவங்க மற்ற உலகத்தில் பார்த்தீங்கன்னா கனவு உலகத்திலேயே மிதப்பாங்க. பிடிப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிஷிங் ராடை அவங்க மறந்துடுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கரெக்டாக தெரியலனாலும் நாள் ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்புகிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்சன்ட் மைண்டடாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க ஃபிஷிங் ராடை மறந்து வச்சிருவாங்க. நாள் ஃபுல்லாக ஃபிஷிங் பண்ணியிருக்காங்க, ஸோ அதில் எப்படி மூழ்கி போயிருக்காங்க, அளவுக்கு அவங்க இன்வால்வாக செஞ்சுருக்காங்க அப்படின்றது தெரியும். இப்படியான மறதி எல்லாரிடத்துலுமே இருக்கிறது தான். சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆத்தர் இது ஒரு நல்லது அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி மறதி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது அதுக்கான நேரமே அவங்க கிட்ட இருக்காது. சாக்ரட்டிஸ் கிட்டையாகட்டும் இல்லை கோல்ரிச் கிட்டையாகட்டும் அவங்க கிட்ட லெட்டர் போஸ்ட் பண்ணணும்னு யாரு கொடுக்க போறா, அவங்கள நம்பி யார் இதை செய்ய போறா. அதையும் தாண்டி அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. நினைவாற்றல் குறைவா இருக்கிற மக்கள் சில சமயம் அவங்களுடைய திறமைகளை காமிச்சு பெட்டரா ஒரு விஷயத்த செய்வாங்க. நல்ல நினைவாற்றல் இருக்கவங்க, எக்ஸாக்டா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கவங்க யாரா பார்த்தீங்கன்னா புத்திசாலியா இருக்காங்க. குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் நல்ல நினைவாற்றல் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா பேச்சு திறமை குறைவா இருக்கும். ஆத்தரை பொறுத்த வரைக்கும் எழுத்தாளர்கள், அதுக்கப்புறம் மியூசிக் கம்போசர்ஸ், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹை கிளாஸ் மெமரி பவர் இருக்கு அப்படின்றாரு. பங்கு தரகர்கள் அவங்களுடைய நினைவாற்றலை விட எழுத்தாளர்களுடைய நினைவாற்றல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ன மாதிரி ஆத்தர் சொல்றாரு. எழுத்தாளருடைய ஒரு அபரிமிதமான நினைவாற்றல் தான் அவங்களுடைய கலையின் பாதி அப்படின்றாரு. அடுத்ததா ஆத்தர் அரசியல்வாதிகள் பற்றி பேசுகிறாரு. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே புவரான மெமரி தான் இருக்கும் அப்படின்றாரு ஆத்தர். 2 அரசியல்வாதிகள் இருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை பற்றி சொல்கிறாங்க, ஒரு ஈவெண்ட்டை பற்றி பேச சொல்கிறாங்க, ரீகால் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா கேபினட் மீட்டிங்கே நடக்குது அப்படின்னா ஒருத்தவங்களுடைய ஸ்டோரியை ரொம்ப இன்னும் அக்யூரேட்டாக சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு குறைவா இருக்கான். உண்மைக்கு மாறா வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா தெரியல அப்படின்னு ஆத்தர் இந்த ஸ்டோரியில சொல்றாரு. அதே மாதிரி ஆட்டோபயோகிராஃபிஸ்லாம் பார்த்தா
ஒரு நல்ல ஒரு ஐடியல் ஸ்டேட்ஸ்மேன், ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி பார்த்தது கிடையாது அப்படின்னு ஆத்தர் வந்து சொல்கிறாரு. இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் அரசியல்வாதிகளை வந்து எழுத்தாளர்களோட கம்பேர் பண்ணுறாரு. எழுத்தாளருடைய மெமரி பவர் அப்படிங்கிறது ரொம்பவே ஹை லெவலில் வந்து இருக்கும். அட் தி சேம் டைம் அவங்க வந்து நினச்சதை நல்லா திறமையாக வந்து வெளிக்கொண்டு வருவாங்க. ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிகள் வந்து இந்த உலகம் வந்து இதுவரைக்கும் தந்ததில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேர்ல்டு ஹாஸ் நாட் எட் பிகன் டு ப்ரொடியூஸ் ஐடியல் ஸ்டேட்ஸ்மென் அப்படிங்கிறாரு. மனிதர்களிடமும் ஒரு நல்ல மெமரி பவர் அப்படிங்கிறது காமனாக தான் இருக்குது. ஈவன் அந்த மெமரி பவர் இல்லாதவங்கள நம்ம வந்து ஒரு விசித்திரமாக பார்ப்போம். அந்த மாதிரி ரொம்பவே மறதியுள்ளவங்களை பற்றி தான் இந்த கதையில் இப்போ வந்து சொல்கிறாரு. வந்து தன்னுடைய குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கான தள்ளுவண்டியில் அந்த குழந்தைய வச்சு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவர் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது வெளியே வந்து ஒரு பப் வந்து பார்க்குறாரு. சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப் வாசல்லையே வந்து அவர் விட்டுட்டு உள்ளே போகிறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக வந்து அந்த குழந்தையோட அம்மா அந்த வழியாக வந்து வராங்க. தள்ளுவண்டியில் தன்னுடைய குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக கோபமும் வருது. அவங்க இப்படி பண்ணதுக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு குழந்தைய வந்து அம்மா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க வந்து குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அவங்க ரொம்பவே கோபமாக இருக்காங்க. என்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரி குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சு, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு. அதை கேட்டதும் நம்ம ரொம்ப கோபமாக வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அவங்க கணவர் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இன்றைக்கி என்ன சாப்பாடு பண்ணியிருக்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதாவது அவர் வந்து தன்னுடைய குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போனதவே அவர் மறந்துட்டார். எத்தனை மனிதர்கள் வந்து தத்துவ ஞானியோட நினைவாற்றலை விட குறைவாக வந்து பெற்றிருக்காங்க. மற்ற பீப்புளுக்கு வந்து நல்ல நினைவாற்றல் தான் இருக்குது. ஈவன் அப்படி இல்லை அப்படின்னா இந்த காலத்தில் ஃபேமிலியை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் என்றாரு ஆத்தர். பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. யூனிட் வந்து கதை மாதிரி அவங்க கொடுக்கல. ஆத்தர் வந்து தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், சில நிகழ்வுகள் பற்றி இந்த யூனிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க.